மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் பத்தி இன்னைக்கு நம்ம பேசலாம். மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் சொல்றது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர். நம்ம பாடியில உள்ள இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம ஓன் டிஷ்யூஸவே அட்டாக் பண்ணி அந்த பிரெயின் ஸ்பைனல் கார்ட்ல போற நர்வ் ஃபைபர்ஸை ஃபுல்லி ஆர் பார்ஷியலி டேமேஜ், அதோடைய ஃபேட்டி லேயர் மேல இருக்கிற ஃபேட்டி லேயரை டேமேஜ் பண்ணி எடுக்குது. இது வந்து ஒரு டீமைலினேஷன் ப்ராசஸ். ஸோ இதை தான் வந்து நம்ம மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் சொல்றோம். இது வந்து ஒரு லைஃப் லாங் ப்ராப்ளம். மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்க்கு வந்து கியூர், பெர்மனன்ட் கியூர்னு கிடையாது. பட் அது வந்து ஃப்ரீக்வெண்ட் அட்டாக்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நம்ம வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியும். இப்போ என்னென்ன சிம்டம்ஸ் வந்து மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் இருக்கிறவங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விதமான டயர்ட்னஸ் வரும், விஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், வாக்கிங்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது, அவங்களுக்கு வந்து they cannot manage the cognitive movements, that is அவங்களுக்கு வந்து கரெக்டா அந்த ஸ்பீச் இம்பேர்மெண்ட் இருக்கும், that balance would be altered, muscle weakness இருக்கும், ஒரு நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு slurred speech, depression and mood disturbances வந்து அதிகமா இருக்கும் the patients who are affected by multiple sclerosis. இந்த ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா 20 to 40 இயர்ஸ் எந்த ஏஜ் குரூப்லயும் இது அஃபெக்ட் ஆகும். தட் இஸ் நம்ம அடலசன்ஸ்ல இருந்தே நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். யாருக்கு வருதுன்னா, ஃபேமிலி ஹிஸ்டரியில வந்து ஏற்கனவே ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கிற பேரண்ட்ஸ் இல்லாட்டி ஒன் ஆஃப் த சிப்ளிங்ஸ்க்கு இருந்தா இன்னொரு சிப்ளிங் கேன் பி அஃபெக்டட் ஆர் த சில்ட்ரன் கேன் பி அஃபெக்டட் ஒன்ஸ் த்ரூ ஹெரிடிட்ரி. ஸோ இதோட ரிலாப்ஸ் பார்த்தோம்னா நம்ம அதுக்கு ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுக்காம நம்ம சரியா வந்து சில இதை வந்து நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாம இருந்தோம்னா நம்மளுக்கு ரிலாப்ஸ் வந்து நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் நம்மளுக்கு அதிகமாவே அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுக்கு அதிகம். சில இன்ஃபெக்ஷன்ஸால வரும். என்னன்னு பார்த்தோம்னா வைரல் இன்ஃபெக்ஷன், எப்ஸ்டின் பார் வைரஸ் சொல்லி ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனால கூட வருது. விட்டமின் டி உடம்புல குறைச்சி இருக்கிறவங்களுக்கும் வரும். ஒபிசிட்டி இல்லாட்டி அதிகமா ஸ்மோக் பண்றவங்களுக்கு இந்த மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதை நான் ஏற்கனவே சொன்னேன், இதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். தட் இஸ் நம்மளுக்கு வரக்கூடிய இந்த ஃப்ரீக்வெண்ட் எபிசோட்ஸை வந்து நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். இதுக்கு நம்ம மெயினா கடைபிடிக்க வேண்டியது லைஃப் ஸ்டைல் அட்ஜஸ்ட்மெண்ட். நம்ம வந்து சிம்பிள் நம்ம டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே இந்த மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் அட்டாக்ஸ்ல இருந்து நம்ம ஆல்மோஸ்ட் 60% அதை வர நம்ம தடுக்கலாம். தட் இஸ் நம்ம நல்ல சன்லைட்ல எக்ஸ்போஷர் ஆகி தேவையான விட்டமின் டி நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். விட்டமின் டி சப்ளிமெண்ட் சாப்பிடுங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து சப்ளிமெண்ட் ஆகவோ இல்லாட்டி ஃபுட் இன்டேக்ல அதிகமான ஃபிஷ்ஷஸ்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. ஸ்மோக்கிங் பழக்கம் உள்ளவங்க கண்டிப்பா வந்து ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணணும். லோ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் உள்ள ஃபுட்டை வந்து நீங்க சாப்பிடுங்க. டிரான்ஸ் ஃபேட்ஸை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. ரெட் மீட் அவாய்ட் பண்ணுங்க. மெயின்டைன் அன் ஐடியல் பாடி வெயிட். நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணி keep yourself refreshed without any stress. இதெல்லாம் பண்ணும்போது recurrent episodes can definitely be avoided. Try to avoid caffeinated products, junk food, ரெட் மீட் அவாய்ட் பண்ணுங்க. ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், டிரான்ஸ் ஃபேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். எனி டைப் ஆஃப் ஃப்ரோசன் ஃபுட்ஸ், ரெடி டு ஈட் ஃபுட் இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. கூடிய மட்டுக்கும் ஹோம் குக் ஃபுட்டை வந்து வித் லாட் ஆஃப் விட்டமின்ஸ், வித் லாட் ஆஃப் மினரல்ஸ் இருக்கிற அதிகமான வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நீங்க சாப்பிட்டு வந்தாலே யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் ரிப்பீட்டட் எபிசோட்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ். ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா there are lot of treatment which are available for multiple sclerosis. ஏன்னா ஒருத்தருக்கு இருக்கிற சிம்டம்ஸ் வந்து மேனிஃபெஸ்டேஷன் இன்னொருத்தவங்களுக்கு இருக்காது. So based on the manifestation of the symptoms, நம்ம neurologist would suggest different types of modifying treatment. அத வந்து DMT ன்னு சொல்லுவாங்க, according to the symptoms based. So ஒரு பேஷண்ட்டுக்கும் உள்ள symptoms பேஸ் பண்ணி treatment would vary. இப்ப severe casesக்கு வந்து they would suggest steroids, that is methylprednisolone IV injection மூலமா போடுவாங்க, because that prevents the damage to the myelin sheath. So இது வந்து நமக்கு repeated and recurrent episodes வந்து நம்மளுக்கு prevent பண்ணுது. IV immunoglobulin infusionஆவும் உங்களுக்கு கொடுப்பாங்க. சில டைம் வந்து ஸ்கின் வழியாவும், that is intradermal injectionஆவும் beta infusionக்கு வந்து கொடுப்பாங்க. Stem cell transplant is one of the recent development in multiple sclerosis. Oral medications in பார்த்தோம்னா there are a lot of oral medications. Cladribine இருக்கு, dimethyl fumarate இருக்கு. So all these your neurologist would suggest. அதால கண்டிப்பா multiple sclerosis ஆல நீங்க affect ஆனீங்கன்னா நீங்க வந்து you have to gain confidence, and இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி there is no permanent cure, but நீங்க அந்த relapsing episodes வந்து it can be easily controlled, and 100% ஒரு quality of life கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். But you have to regularly visit your neurologist, and உங்களுக்கு disease modifying treatment கண்டிப்பா கொடுப்பாங்க. So you follow that carefully, you can reduce your symptoms and you see miracles happening in your life. Thank you. Take care.